Hello guys, greetings of the session. So இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்டென்ட் பார்க்க போறோம் as well as அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்டென்ட்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டென்ட். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் சொல்லுவாங்க. ஓகே, explicit actually the entry question explicit intent. Another one is implicit intent. Sorry, implicit intent. Okay, so என்னது இது அப்படின்னா அதாவது you can சிம்பிளா நான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா switching between user. நீங்க இப்படி நான் வச்சுக்கோங்க போதும், பயங்கரமான ஒரு இதெல்லாம் தேவையில்லை. if you ask me, switching between user defined activity தான் என்னது உங்களோட explicit intent. இதான் என்னது எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். அதாவது மெயின் ஆக்டிவிட்டி நம்ம தான் கிரியேட் பண்ணோம். நாங்க எங்க போறோம், இங்க இருந்து அங்க போறோம் இல்லையா, அதுவும் நம்ம தான் கிரியேட் பண்ணோம். மெயின் ஆக்டிவிட்டி அண்ட் மெயின் டு ஆக்டிவிட்டி ரெண்டுமே கிரியேட்டட் பை எஸ். அதுதான் ஸ்விட்சிங் பிட்வீன் யூசர் டிஃபைன்ட் ஆக்டிவிட்டி. அதுதான் இஸ் த எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். இம்ப்ளிசிட் இன்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓப்பனிங் எ பில்ட் இன் ஆக்டிவிட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ணிருப்போம், எங்க which one we are opening அது வந்து is not created by us. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா when I click up a button we can open camera, ஒரு browser, ஒரு வாட்ஸ்அப், ஒரு ட்விட்டர், ஒரு இன்ஸ்டாகிராம். when clicking a button I'm going to open something that is not created by me. அதாவது வேற ஒரு browser-ஓ இல்லை வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம், வேற ஒரு ஆக்டிவிட்டி not created by us. that's simple example. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இதுல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா கைஸ், ஒரே ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா ஆன் கிளிக் போட்டிருக்கோம். இந்த பிளாக் will be executed. ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to open the camera. implicit intent example. வழக்கம் போல intent ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் is equal to new intent. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம் explicitல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயின் ஆக்டிவ்ல இருந்து மெயின் டூல் கொடுப்போம் இல்லையா. இங்க என்ன பண்ண போறோம் அதெல்லாம் தேவையில்லை. I want to open some other application. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to open the camera. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீடியா ஸ்டோர். இதுதான் கோடிங். ஃபார் உங்களுக்கு கோடிங் தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். மீடியா ஸ்டோர் ஆக்ஷன் இமேஜ் கேப்சர் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. தட்ஸ் ஆல். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி சிம்பிளி ஓப்பனிங் த கேமரா. நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து பட்டனை கிளிக் பண்ணா உங்க மொபைலோட கேமரா ஓப்பன் ஆகும். தட்ஸ் ஆல். ஓகேவா, லெட்ஸ் see the output. வருவியா அப்போ yes, when I click the button it is opening the built-in camera. so emulatorனால ஒரு predefined ஒரு emulated content show ஆகுது. that's all guys, this is the example for implicit intent. சரி, இதுல வந்து implicit intent புரிஞ்சு அவ்வளவுதான். that's over. next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் பார்க்க போறோம். அது நான் இதிலே சொல்ல போறேன். because implicit is not a very big topic to have a separate video, separate lesson. சரி, இப்போ implicit மூலமா நான் கேமரா ஓபன் பண்றேன் and also I am taking some image. நான் இமேஜ் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, it is doing nothing. நான் போட்டோ எடுக்கிறேன் பட் அந்த ரிசல்ட்டை ஹேண்டில் பண்றோமான்னு கேட்டா இல்லை, nothing is happening இல்லையா. ஸோ அதுதான் வந்து அடுத்த டாபிக், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட். ஓகே, I will tell you what is the difference between start activity and start activity for result. Okay, actually simply type start activity for result. That's it. It is actually having two parameters. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா intent variable object and then ஒரு நம்பர். some number என்ன வேணா இருக்கலாம். 26. இன்னைக்கு டேட் என்ன 27. நான் 26 கொடுக்குறேன். that's all guys. இப்போ ரன் பண்ணேன் அப்படினாலும் still it's going to be the same output. இப்போ ரன் பண்ணாலும் வந்து இதே தான், ஒன்றும் மாற்றமே இருக்காது. பட் என்ன விஷயம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இட் வில் சிம்பிளி ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும், அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சு போச்சு. பட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணிட்டு இட் வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட். இந்த கேமரா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓப்பனிங் ஒன் கேமரா அண்ட் ஆல்சோ இட் வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட். ஸோ கேமரா ரிசல்ட் என்னது, ஒரு இமேஜ் தான் இல்லையா. அந்த இமேஜை மைண்ட் வந்து திரும்ப இந்த மெயின் ஆக்டிவிட்டி கொடுத்துரும்.
ஸோ மெயின் ஆக்டிவிட்டி இஸ் ஓப்பனிங் த கேமரா. அந்த கேமராவில் ஒரு இமேஜ் எடுக்கிறோம். அந்த இமேஜ் வந்து திரும்ப வந்து மெயின் ஆக்டிவிட்டியே கொடுத்துரும். எது ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதுக்கே கொடுத்துரும். பார்க்கலாமா? அது எங்கே வந்து தரும் அப்படின்னா, சி அவுட் சைட் ஆஃப் ஆன் கிரியேட் என்ன பண்ணுறேன், ஐம் டைப்பிங் y and r, அதாவது ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட். திஸ் இஸ் த கால் பேக் மெத்தட். நம்ம வந்து டேட் பிகர்ல பார்த்துருப்போம். ஆன் டேட் செட் லிஸ்ட்ல நம்ம என்ன டேட் செலக்ட் பண்றோமோ அது வந்து ஆன் டேட் செட் லிஸ்ட்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி. ஆக்சுவலா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் என்டர். ஆயிடுச்சு, வழக்கம் போல கோடிங் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் தான் என்ன வரும், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, டு மேக் ஷுர் டோஸ்ட் போட்டு பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரன். ஸோ ஐம் செலக்டிங் கேமரா. இப்போ வரைக்கும் டோஸ்ட் வரல. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்பயும் டோஸ்ட் வரல அப்படின்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும் அர்த்தம். எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஒன் த ரிசல்ட் இஸ் ரெடி, அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிளாக்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும், அந்த இமேஜ் கொடுக்கும். பட் நான் ஜஸ்ட் டோஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன், பார்ப்போம். ஸோ ஐம் கெட்டிங் ஹை. தட் மீன்ஸ் அந்த ஆன் ஆக்டிவிட்டி ரிசல்ட் எக்ஸிக்யூட் ஆகுது whenever the result is ready. நான் சொன்னேன் இல்லையா, டேட்டான்ற ஃபார்மேட்ல டேட்டாவை தருதுன்னு சொன்னேன் இல்லையா. டோஸ்ட் எடுத்துட்டு டேட்டா டாட், அந்த டேட்டாட்டு இருந்து எப்படி டேட்டா வாங்குறதுன்னு தான் இந்த கோடிங். கெட் டெக்ஸ்டாஸ் டாட் கெட், இதுல டேட்டான்னு கொடுக்கும். இப்படி கொடுத்தா என்ன ஆச்சு, அந்த டேட்டா வந்து this is a coding for getting the data. சரியா? இப்படிதான் ரிசல்ட் வாங்கணும் டேட்டாட்டு இருந்து. சின்ஸ் here the image is, the result is going to be image இல்லையா. ஸோ இமேஜ் எந்த, அதாவது நம்பரை வந்து இன்டிஜர்ல சேவ் பண்ணலாம், லெட்டர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் லெட்டர் வந்து ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணலாம். இங்க வந்து இமேஜ் வந்து எதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னா பிட் மேப்ல சேவ் பண்ணலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா பிட் மேப்? தட்ஸ் இட். சும்மா பிட் மேப் பின்னு வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தோம்னா டைப் கேஸ்ட் பிரச்சனைன்னு சொல்லும். அதுக்கு என்ன பண்ண போறேன், இது வந்து பிட் மேப் வேரியபிளை வந்து இது கூட சேவ் பண்றது டைப் மிஸ்மேட்ச்னு சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணலாம், இது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட் ஐக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ போடுற மாதிரி. அது என்ன பண்றேன், டைப் காஸ்டிங் பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றேன். பிட் மேப் முன்னாடி போட்டா பிரச்சனை புரிஞ்சு. ஸோ as of now நான் என்ன இமேஜ் எடுத்துறனோ அது இந்த பில வந்துடும். ஓகேவா கைஸ்? சரி, டிஸ்பிளே பண்ணலாமா? ஆக்சுவலி we can set as a background செட் பண்ணலாமா, இல்ல ஒரு இமேஜ் உள்ள போடலாமா? பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா லீனியர் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். சும்மா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். நானே இது மாதிரி ட்ரை பண்ணதில்லை. லீனியர் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஐ ஹவ் ஆடட் த ஐடி. ஐடி இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஐடின்னு டைப் பண்ணால் அப்புறம் ஐடி என்டர் எல்எல்னு கொடுத்துருக்கேன் ஐடி. அண்ட் தென் ஐ டிக்ளேர் ஒரு லீனியர் லேஅவுட் எல்எல். அதை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா ஐடி. இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் லேஅவுட்டுக்கு நான் பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறேன். ஸோ தட் I have to declare initialize. Linear layout யூஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம், declare initialize பண்ணணும் இல்லையா, diu. So simply டைப் பண்ணி பார்ப்போம். ll linear layout dot background set background bitmap. சரி பார்ப்போம். செட் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு, கலரு, ரிசோர்ஸ் என்னென்னமோ இருக்கு. இதை போட்டு பார்ப்போம். பி அப்படின்னு கொடுக்குறேன். என்ன சொல்றாங்க, required type in but provided is bitmap. என்ன பண்ணலாம், இன்னொரு ஐடியா இருக்கு. இதுக்கு வந்து செட் பேக்ரவுண்ட் டிராயபிள். அதுக்குள்ள போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா
பி அந்த பிட்மேப் செட் பண்ண போகிறோம். இது ஏன் இப்படி சொல்றதுன்னா டீப்ளிகேட்டட்னு சொல்லுது, இந்த கோடிங் வந்து ஓல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது, இதுக்கு போல வேற புது கோடிங் வந்து சொல்றாங்க. பட் எனிவேஸ் நம்ம லேர்னிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த பிட் மேப்பை நான் டிராயபிளா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? கூகுள் கரோ Android go to convert bitmap to drawable. Bitmap drawable in Android. என்ன சொல்றாங்க? இப்படி போட சொல்றாங்க. New bitmap drawable. Get resource bitmap. Just copy it. Just paste it here. B bitmap variable. That's all guys. Run பண்ணுவோம். இவ்வளவுதான் Android. So I'm going to take some image. So that is set as a background. It's working. So இப்படி நீங்க பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம்? ஒரு இமேஜ் நீங்க ஆட் பண்ணலாம் யூஐல. ஒரு இமேஜ் வந்து கீழே ஆட் பண்ணிட்டு அதை டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வியூல நீங்க இந்த பியோட வேல்யூ செட் பண்ணலாம். அப்படியும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட் கைஸ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வேலாம் இருக்கு இல்லையா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்ல வந்து நிறைய டைம்ல வந்து நம்ம பேமெண்ட் கேட்வேக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு புக் மை ஷோ ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா புக் மை ஷோல பேமெண்ட் டிரான்சாக்ஷன்லாம் நடக்காது. அவங்க வந்து நம்ம டேட்டா வாங்கி இந்த பேமெண்ட் கேட்வே அதை பாஸ் பண்ணுவாங்க. இதுதான்ப்பா கார்டு நம்பர், இதுதான்ப்பா சிசிவி, இதுதான்ப்பா வந்து எக்ஸ்பைரி டேட். அந்த டேட்டா அனுப்பினா அப்படின்னா அவன் வந்து ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லுவான் பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னு. பாஸ் அப்படின்னா the book my show will be giving you the ticket. ஃபெயில் அப்படின்னா எரர் மெசேஜ் ஷோ பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிஸ் சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கு, செகண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில வந்து செகண்ட் ஆக்டிவிட்டியில இருக்கிற சம் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆக்டிவிட்டி லிஸ்ட் ஆஃப் ஃபிளாக்ஸ் இருக்கு. இந்தியன் ஃபிளாக், அமெரிக்கன் ஃபிளாக், ரஷ்யன் ஃபிளாக் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எனக்கு ஐ ஷுட் செலக்ட் எனிதிங் அமாங் சம்திங் அமாங் தெம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பட்டனை கிளிக் பண்ணி அங்கே போய் ஃபிளாக் செலக்ட் பண்ணி அதை திரும்ப இங்கே எடுத்து வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஷோ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டாஸ்க் தரலாம் அப்படின்னா யூ டூ த சேம். அதுவே போதும், இந்த சேம் இமேஜே பண்ணுங்க போதும். ஓகேவா கைஸ்? ஸோ திஸ் இஸ் ஃபைன். அண்ட் ஃபார் இம்ப்ளிசிட் இன்டர்ன் என்ன டாஸ்க் தரேன் அப்படின்னா நல்லா சூப்பர் டாஸ்க் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும் கைஸ். அதாவது ஒரு 4 பட்டன் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் ட்விட்டர் ஓப்பன் ஆகணும், செகண்ட் பட்டன் கிளிக் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகணும், தேர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகணும். அதான் கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடும். அண்ட் தென் ஃபோர்த் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டோட வெப் பேஜ் வந்து நம்ம கூகுள் குரோம்லேயோ ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் டாஸ்க். ஓகே கைஸ், அண்ட் see you in the next lesson. Take care.